வணக்கம். இப்போ செம்பு பாத்திரத்தை வந்து எப்படி நம்ம சுத்தம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். செம்பு பாத்திரத்தை வந்து சுத்தம் செய்யும்போது நம்ம பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, சோப்பு. அதை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. வெறும் அடுப்பு சாம்பல் மட்டும் எடுத்துக்கோங்க. அது கூட வந்துட்டு கொஞ்சம் புளியை வச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து அந்த ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் கோலப்பொடி கொஞ்சம் சேர்த்து ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லியும் இல்லைனா ஒரு நாள் விட்டு ஒரு நாளைக்கு சுத்தம் செய்கிறது வந்து ரொம்ப சிறந்தது. சாம்பல் கிடைக்காதவங்க என்ன பண்ணலான்னா புளியை மட்டும் வச்சுமே பயன்படுத்தலாம். ஏன்னா புளியில் இருக்கிற அமிலத்தன்மை வந்துட்டு செம்பு தாதுவோட வினை புரிஞ்சு ஒரு பளபளப்பை கொடுக்கும். செம்மண் இருந்தாலும் கூட நம்ம வந்து புளி கூட செம்மண் சேர்த்து கூட இந்த பாத்திரத்தை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். பாத்திரத்தை கழுவுனதுக்கப்புறமா 1-2 முறை வந்துட்டு நல்ல தண்ணீரை வச்சு அலாசிட்டு அதுக்கப்புறமா குடி தண்ணீரை ஊற்றி வைக்கிறதுக்கு பயன்படுத்தணும். இந்த அலாசின தண்ணி கூட வீண் பண்ணாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி செடிக்கு வீட்டில் இருக்கிற செடி கொடிகளுக்கு ஊற்றுனீங்க அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து கிடைக்கிற காய்கறிகள் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப சத்து மிக்கதாக இருக்கும். தேங்க்யூ.